ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம். ஓம் சகனா பவது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்லோகம் 1. நித்யானந்த சுகம் பதம் சுவிமலம் பிராப்தும் சமீஹாயுதாஹ சர்வே ஜன்ம ப்ருதः சதா வ்யசினஹ தத்ஸ்தான சம்மார்கணே ஏவம் சத்யபிசாத்ய சாதனயுகம் சம்யங் ந ஜானந்தி தே ந ப்ராப்தா அதுனாபிசௌக்ய பதவீம் ஸ்வாபீஷ்டரூபாம் யதஹ. 2வது ஸ்லோகம். மூன்றாவது ஸ்லோகம். ஆத்மானம் ரத்தினம் பிரவீத்தி நிகமஹ புத்திம் ச தத்சாரதிம் தேஹம் ஸ்யந்தனமிந்திரியாணி துரகான். சப்தாதி தத்கோச்சரம் சேதஃப் பிரக்ரஹ மாதரேன ய இமான். வஸ்யாம்ஸ்தனோத்யாத்மவான். தஸ்யைவாப்யமிதம் பதம் சுககணம். பாரம் பரம் ஹியந்த்வனஹ இந்த 3வது ஸ்லோகத்தில் கடோபனிஷத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் வருகிறது. நம் வாழ்க்கையே பயணம் என்றால் எது சாத்தியம்? யார் அந்த
பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள், எந்த வாகனத்தில் பயணம் மேற்கொள்ளப் போகிறார்கள் என்று சொல்லியாக வேண்டும். அவைகளெல்லாம் பார்த்த பிறகு கடோபனிஷத் சொல்லும் உபனிஷத்தில் சொல்லப்பட்ட கருத்தினை தான் நான் சொல்லுகிறேன், புதியதாக எந்த கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லுது. அதற்கு 6 விதமான உவமை கூறப்படுகிறது. அதிலிருந்து என்ன சாதனை உபனிஷத்தானது தருகிறது என்று நாம் பார்ப்போம். இந்த உபனிஷத் நமக்கு என்ன சாதனையை தருதுன்னு பார்க்கலாம். 1 ஃபஸ்ட்லேருந்து 6 என்னென்ன சாதனை அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். எது எதனுடன் ஒப்பிடப்படுகிறது என்று பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதில் நம்ம ஒரு கிளாரிட்டிக்கு ஃபஸ்ட்டு வரணும். இப்போ இந்த உபனிஷத்து எதை மையமாக வச்சு சொல்லுது, எதுக்கு சொல்லுது? இப்போ நம்ம அடைய வேண்டியது என்ன? எல்லாருக்கும் அடைய வேண்டியது என்ன? மோக்ஷம், இல்லை சுகம், இல்லை ஆனந்தம், சந்தோஷம். இதெல்லாம் அதுக்கு ஒரே சினானிமஸ். இதுதானே நமக்கு எல்லாருக்கும் இலக்காக இருக்குது. அதை அடைவதற்கு வழி என்ன? அந்த வழி அது எப்பேற்பட்ட வழி? அந்த வழியில் போகிறதுக்கு எந்த சாதனத்தை, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீ உபயோகிக்க வேண்டும்? அப்படின்னா அது உபயோகிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உனக்கு இது தேவை. எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இப்போ இந்த மிக்சியில் நான் இந்த இதுவை போட்டு அரைக்கணும் அப்படின்னாக்கா அது எந்த பதத்தில் அரைக்கணும், எந்த சுவிட்சை போடணும், அதை பல்ஸ் மோடில் வைக்கிறதா, இல்லை 1 2 3 மோடில் வைக்கிறதா, இல்லை ரொம்ப அரைச்சி குழன்னு ஆய்க்கிறதா, இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஓகேவா? அப்போ அதை ஹேண்டில் பண்ணுற விதமும் இருக்குது. ஹேண்டில் பண்ணால் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் ஹேண்ட்லிங் மெத்தடு சொல்ல போது அந்த ஹேண்ட்லிங் மெத்தடு சாதனம், சாத்தியத்தை அடைவதற்கு உண்டான சாதனத்தை ஹேண்டில் பண்ணுற மெத்தட். சரி, இந்த 1 6 ஒரு ஒப்பீடு காண்பிக்கிறது. நம்ம கல்பனான்னு பார்த்தோம்ல, அந்த கற்பனையை நமக்கு சொல்கிறது. இதில் முதல் பயணி, ஃபஸ்ட் யார்? பயணி. ஒரு பயணம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பயணத்தில் செல்பவர்க்கு அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு ஒரு பயணி என்பவன் இருந்தாக வேண்டும். அப்படின்னா தான் அதுக்கு பயணம்னு பேர். ஃபஸ்ட்டு அந்த ஆள் பயணம் செய்ய வேண்டும். பயணம் செய்வதற்கு ஒரு ஆள் தேவை. 2வது ரதம், பயண வாகனம். அவர் எதில் போனோம்? பயணம்னு ஆரம்பிச்சுட்டா எந்த வாகனத்தில் அவர் போனோம்? இந்த இடத்துல ரதத்தை ஒப்பீடா சொல்லியிருக்கார். வாகனம் தேர். 3வது அந்த வாகனம் தானா ஓடுமா? அதுக்கு குதிரைகள் தேவை, ஓடுறதுக்கு குதிரை தேவை. ஸோ இந்த குதிரைகள் ரதத்தை இழுத்து செல்லும் குதிரைகள். அடுத்தது என்ன சொல்றாரு? கடிவாளம். குதிரை இருந்தால் மட்டும் போதுமா அதுக்கு? அப்படின்னா அந்த குதிரையை பூட்டி அந்த குதிரைக்கு ஒரு கடிவாளம் தேவை. ஸோ இந்த கடிவாளத்தை அந்த குதிரை அது இஷ்டத்துக்கு ஓடுறதுக்கு இல்லாமல் நம்ம எந்த டைரக்ஷனில் போகிறோமோ அந்த டைரக்ஷனில் போகிறதுக்கு ஒரு கடிவாளம் தேவை. கடிவாளம்னா கண்ணுக்கு மூடுறதுக்கு மட்டும் இல்லை, அப்படியே திரும்பி பார்த்தோன்னா கிருஷ்ணர் கையில் அந்த கையில் இருக்கும் அந்த கடிவாளம், ரோப்பு. அது அவர் ரைட் ஹேண்ட் சைடு போனால் இந்த கையை இழுப்பார், அது இப்படி திரும்பி போவோம். இல்லை இந்த கையை இழுப்பார், இப்படி திரும்பி போகும். நிற்கணும் அப்படின்னா 2த்தையும் சேர்த்து ஒன்றா இழுப்பார், நின்றுடும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கேதார்நாத், பத்ரிநாத், கோடா மேலே ஜாத்தே அது மேலே போனால் நல்லா தெரியும். அப்போ தான் மரணத்தினுடைய விளிம்பு என்னன்னு தெரியும். கீழே இப்படி பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தாலும் ஐயோ இது தள்ளிட போகுது. அப்போதான் நான் வேண்டாத தெய்வம்லாம் இல்லை அப்பா, குல தெய்வத்தெல்லாம் கூட மறந்துட்டு இருப்போம். அப்போ ஞாபகப்படுத்தி வேண்டிப்போம். ஸோ அதுக்கு கடிவாளம் தேவை. அதுக்கப்புறம் வெறும் கடிவாளம் மட்டும் இருந்துட்டா போதாத? குதிரை இருந்தால் போதுமா? தேர் மட்டும் இருந்தால் போதுமா? பயணி இருந்தால் போதுமா? அதுக்கு தேரோட்டி தேவை. குதிரையின் கடிவாளம் எங்கே இருக்கணும்? அதாவது தனித்தனியாக இருக்கணுமா? குதிரை கிட்ட அந்த ஹேண்டிலிங் இருக்கணும். அந்த கடிவாளம் குதிரையோட கடிவாளம்
அந்த ஓட்டுறவர்கிட்ட இருக்கணும், தேரோட்டிக்கிட்ட இருக்கணும். ஸோ சாரதி. அதுக்கப்புறம் இது எல்லாம் இருந்துச்சு, பயணி ரெடி, அதுக்கப்புறமா இவர் ரெடி, சாரதி ரெடி, குதிரை ரெடி, கடிவாளம் ரெடி. எங்கே போகிறது? எங்கே போகிறது? ஸோ பாதை தேவை. நீ எங்கே போகணுமோ அதுக்கு பாதை, மேப் தேவை. அந்த பயணிக்கு பாதை. இவைகள் பயன்படுத்துவதற்கு இதை அடிப்படையாக கொண்டது. ஒரு பயணத்துக்கு இதெல்லாம் அடிப்படையாக கொண்டது. சாத்தியம் நிச்சயம். அதாவது சௌக்கிய பதவி அடைய வேண்டிய இடம் எங்க? இந்த இடத்தை அடைய பயணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? தேரில் அமர்ந்து காத்து கொண்டு இருக்க வேண்டும். நம்மள கூட அதுக்கு முன்னாடி பஸ்ஸுலலாம் நம்ம வெயிட் பண்ணோன்னா, பஸ்ஸு கண்டக்டர் வர வரைக்கும், டிரைவர் வர வரைக்கும் முதல்ல சீட்டு பிடிச்சி உக்காருவோம். அதுக்கப்புறம் அவர் வந்த உடனே நம்ம கிளம்புவோம். ஸோ காத்து கொண்டு இருக்க வேண்டும். அவர் சாரதியை வைத்து குதிரையை பூட்டி கடிவாளத்துடன் சாரதி பயணத்தை மேற்கொள்ளுகிறான். இது 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 ஒப்பீடாக பார்ப்போம். இதுதான் பேசிக்காக நம்ம கல்பனாவாக வச்சு நம்ம பார்க்க போகிறோம். எது எதற்கு ஒப்பீடாகிறது? பயணி, ஜீவாத்மா. அவர் என்ன பண்ணுவார்? பேசாமல் இருப்பார். போக வேண்டும் என்று நிச்சயம் செய்து விட்டார். பயணத்தை பயணிக்கணும்னு நிச்சயம் செஞ்சு விட்டார். அவர் பயணிப்பதால் அந்த ஜீவனுக்கு பெயர் டிராவலர் ஜீவா. டிராவலர் ஜீவா. எது பயணிக்கிறது? இந்த நம்முடைய பயணத்தில், இந்த ஜீவன் அப்படின்ற பயணத்தில் எது பயணிக்கிறது அப்படின்னா, நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் தான் பயணித்து கொண்டு இருக்கிறது. உன் மனசு தான் பயணிச்சுன்னு இருக்கு. அதுக்கு அடுத்தது இரண்டாவது ரதம். ரதத்திற்கு ஒப்பீடாக ஸ்தூல சரீரம், இந்த பிசிக்கல் பாடி. அதுக்கப்புறம் குதிரைகள். இந்த குதிரைகள் 5 குதிரையை பூட்டி இருக்காருல, அந்த 5 குதிரை எது எது அப்படின்னாக்க இந்திரியங்கள். உன்னுடைய கண்ணு, உன்னுடைய மூக்கு, உன்னுடைய நாக்கு, உன்னுடைய காது, உன்னுடைய தொடு உணர்வு, தோல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, இது எல்லாம் இந்திரியங்கள்னு பேர். இந்த 5 இந்திரியங்கள் சென்சஸ் அப்படின்னு பேர். 4வது கடிவாளம். கடிவாளம் இங்க மனதிற்கு ஒப்பீடாக சொல்றார், மைண்ட். அதுக்கப்புறமா 5வது தேரோட்டி. அவர் யாரு? தேரோட்டி புத்தி. புத்திக்கு ஒப்பீடாக சொல்றார். அப்புறம் பாதை என்ன? அதில் 6வது நம்ம பாதைன்னு ஒன்று பார்த்தோம். பாதை என்ன? எது இந்த கண்களால், காதுகளால், மூக்கால், தோளால், வாயால் உணரப்படுகிறதோ அந்த உணரப்படுகின்ற விஷயம் விஷய சுகம். கண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா தித்திப்பா சாப்பிடுவோம். அப்படியா? கண்ணால் சாப்பிடுவோமா? இப்போ போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் கண்ணால் சாப்பிட போறேன்னு. அவ்வளோதான், கிளாஸுக்கு அதை சாக்கு வச்சே வரமாட்டீங்க. மத்தியானத்துக்கு எங்கே சாப்பிடுவான்? தப்பாக சொல்கிறீங்க ஜி, நாங்கள் தோலில் தான் ஜி சாப்பிடுவோம். இப்படியே என் கையில் எடுத்து இப்படியே ஊட்டி பஞ்சி சாப்பிடுவான். எங்கே சாப்பிடுவான்? வாயில் தான் சாப்பிடுவோம். வாயில் சாப்பிட்டா தான் அதனுடைய ருச்சி என்னன்னு தெரியும். ஓகேவா? அப்படி இந்த 5 இந்திரியங்கள், வெறும் கண்ணு, காது, மூக்கு, இந்த தொடு உணர்வு, நாக்கு, இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, அது சுகத்தை நாடி செல்லுகிறது. அந்த சுகத்தை நாடி செல்லுகின்ற அந்த 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 விஷயம், அந்த விஷய சுகம்தான் பாதை. அந்த தேர் ஓடுறதுக்கு பாதை. ஸோ நம்ம 6 விஷயத்தை பார்த்துட்டோம். தேரில் அமர்ந்துள்ள பயணி போல இந்த ஜீவாத்மா இந்த ஸ்தூல சரீரத்தில் அமர்ந்துள்ளது. ரதம் ஜடமாக ஜடம், அது தானாக ஓடாது. ரதம் ஓட குதிரைகள் ஓட வேண்டும். குதிரைகள் நோக்கித்தான் ரதமும் ஓடும். குதிரை ஒரு பக்கம், ரதம் ஒரு பக்கம் ஓடுமான்னு. குதிரை எந்த திசை போதோ அந்த திசையில் தான் ஓடும். நம் இந்திரியம் எவ்விடம் போகுமோ அவ்விடம்தான் நம்முடைய உடலும் போகும். என் உடம்பு மட்டும் இங்கே இருக்குது, நான் இங்கேருந்து என்னோட கண்ணை விட்டு அங்கே போய் நான் பார்த்துட்டு திருப்பி என் கண்ணை ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அப்படின்னாக்கா நிறைய பேர் கண்ணை காணாமல் போச்சு, சாவி தொலைச்சிட்டேன், பூட்டு காணாமல் போச்சு, மறந்துட்டேன், எங்கே வச்சேன்னு தெரியல என் கண்ணை அப்படின்னு தேடின்னு இருப்போம்.
அந்த இங்கிருந்து உன்னுடைய கண் பார்வைக்கு எட்டாத திசையில் போய் நீ பார்க்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வெறும் கண்ணை மட்டும் அனுப்பியா உடம்போட போய் சேருவியா? உடம்போட தான் போனோம். இந்திரியங்கள் எந்த இடத்திற்கு செல்லுகிறதோ அந்த இடத்திற்கு உடம்போடு தான் செல்லும். இது ஒரு உதாரணம். தனி இந்திரியம் விஷயம் விரும்பும் பொழுது அடைய தனியாக செல்லாது, முழு உடலோடு தான் அது செல்லும். தேர்ஃபோர் இழுத்து செல்வது 5 குதிரைகள் இந்த உடம்ப. இந்திரியங்கள் தேரோட்டி கடிவாளத்தின் துணை கொண்டு குதிரைகளை தன்னுடைய கனெக்ஷனில் வச்சு அந்த கடிவாளத்தை நன்றாக பயன்படுத்தி தான் விரும்பிய திசைக்கு அழைத்து கொண்டு போவான். நம்ம அந்த கடிவாளத்துக்கு நிகராக எதை பார்த்தோம்? ஆமாம், புத்தி தேரோட்டியவன் குதிரைகள் இயக்குவான். எப்படி மனதில் சம்பந்தத்துடன் புத்தியின் துணை கொண்டு புத்தியின் விரும்பிய பாதையில் ஓட்டுவான். ரதம் நல்ல பாதையில் தான் செல்லும். அதுபோல சரியான விஷயங்களை நம் இந்திரியம் செயல்படுத்தி கொண்டு உள்ளது. இவ்விதம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தேரோட்டியானவன் குதிரையின் கடிவாளத்தின் துணை கொண்டு தான் விரும்பிய திசைக்கு ஓட்டுகிறான். அதுபோல ரதம் அதே திசையில் செல்லுகிறது. அதுபோல புத்தியானது தன் வசத்தில் வைத்து கொண்டு இந்திரியங்களை தன் விருப்பம் திசைக்கு அனுப்ப இந்த உடலானது அந்த விஷயத்தில் செல்ல இந்த எஜமானான ஜீவன் வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டிக்கொண்டு இருக்கின்றான். இப்போ இது வரைக்கும் புரிய நினைக்கிறேன். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் உதாரணம். இதை தான் உதாரணமாக காமிக்குது. அதோட விட்டுதா? இப்போ அதுக்கப்புறமா தான் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்குது. இந்த உதாரணத்தில் இருந்து என்னென்ன சாதனைகளை அடுத்த கருத்து சொல்ல போகிறது. என்னென்ன சாதனைகள் அப்படின்னாக்கா, இதன் மூலம் உபனிஷத் என்னவோ சொல்ல விரும்புகிறது. அது என்ன? அதான் ரொம்ப முக்கியம். அது என்ன சொல்ல வருதோ அதுதான் ரொம்ப முக்கியம். ரதம் ஃபஸ்ட்டு, ரதம் நல்ல கண்டிஷனில் இருக்கணும். அது நல்ல ஃபிட் கண்டிஷனில் இருக்கணும். ரெண்டாவது, குதிரைகள் சுதந்திரமாக இருக்கக்கூடாது. குதிரைகள் சுதந்திரமாக இருந்தால் என்ன ஆகும்? ஒன்று ஒரு திசைக்கு கட்டுக்கு அடங்காமல் ஓடும். அப்புறம் என்ன ஆகும்? தேரே கவுந்து போயிடும். ஸோ இந்த குதிரைகள் சுதந்திரமாகவே இருக்கக்கூடாது. இல்லை என்றால் தன் இஷ்டம் போல ஓடும். அதனால் கடிவாளம் தேவை. சாரதியின் கட்டுக்குள் இருந்து குதிரைகள் அடங்கி இருக்க வேண்டும். சாரதி கையில் குதிரையும் கடிவாளமும் அவனுக்கு கட்டுக்குள் இருக்க வேண்டும். நான்காவது, சாரதிக்கு என்ன குணம்? சாரதியோட குணம் என்ன? டிரைவரோட குணம், நம்ம இந்த இடத்துல நிறுத்துப்பா அப்படின்னா உடனே நிறுத்திடுவார். 10 கடை தாண்டி போவார். எனக்கு அர்ஜென்ட்டாக நிறுத்துப்பாண்ணா, இல்லை வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்னு அவரோட மனசில் இருக்கும். சருன்னு வீட்டுக்கு வரைக்கும் போவார். திட்டினே வருவோம். இதுதான் அவரோட இது. பா கொஞ்சம் இறங்கி தான், அவருக்கு வழி தான் தெரியல, கொஞ்சம் இறங்கி தான் போய் கேளம்பா அப்படின்னா கேட்க மாட்டார். யார் கையில் கேட்கணுமோ கேட்க மாட்டார். ஆட்டோக்காரன் கையில், அந்த இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஆட்டோக்காரன் கையில் கேட்டால் கரெக்டாக அட்ரஸ் சொல்லுவார். அதை விட்டுருவான். ஏதோ வழிப்போக்கில் இருக்கிறவனை கூப்பிட்டு இந்த ஊருக்கு போனோம், இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எனக்கே தெரியாது, நானே இன்னொருத்தனை கேட்டு அலைஞ்சு தெரிஞ்சுன்னு இருக்கான்னு அவன் சொல்லிட்டு போவான். அதனால் சாரதிக்கு என்ன குணம்? சொல்வதை கேட்க மாட்டான். ஸ்பீடாக போகாதன்னா அப்போ தான் மெரிப்பார். அவனுக்கு மார்க்கம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். சாரதிக்கு கண்டிப்பாக எது வழின்னு தெரிஞ்சு இருக்கணும். இல்லைனா நம்ம நல்ல டிரைவர்னா யார் அப்படின்னு சொன்னாக்கா, ப்ரொஃபஷனல் டிரைவர்னா யாருன்னு சொன்னாக்கா, ப்ரொஃபஷனல் டிரைவர் யார் அப்படின்னாக்கா, ஆமாம் அந்த ஓனர் அந்த இடத்துக்கு போகணுன்னு இவர் கீழே சொன்ன மாத்திரமே அவர் ரெடியாகி காரில் ஏறத்துக்குள்ளே அந்த இடத்த அவன் டிட்டர்மைன் பண்ணி எப்படியாவது அந்த வழியை தெரிஞ்சு எது ஈஸியான வழி அந்த வழியில் அவன் இட்டுன்னு போனோம். அவன் தான் நல்ல டிரைவர். ஸோ இந்த சாரதி இந்த சரியான பாதையில் அவன் போக வேண்டும். இந்த கண்டிஷன்
ஃபுல்ஃபில் ஆனால் எஜமான் சேஃபாக போய் சேருவார். இல்லைனா என்ன ஆவார்? ஹாஸ்பிட்டலில் போய் சேருவார். ரதம் கவுந்து போயிடும். இனி நம்ம இந்த உதாரணத்தை இன்னொரு கோணத்தில் பார்க்க போகிறோம். ரதத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த ரதம் இந்த ஸ்தூல சரீரம்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரதம் எப்படி நல்லா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வண்டி ஓடும், ஃபிட்டாக இருக்கும். பிரேக் அடித்தா உடனே பிரேக்கில் நிற்கும். இல்லைன்னா நம்ம பிரேக் அடிச்சுன்னா ஒரு 4 காருக்கு முன்னாடி போய் நிற்கும். ஸோ அதுபோல தான் இந்த ஸ்தூல சரீரமும். எனக்கு ஆசை இருக்குது, மோட்சம் அடையணும், எனக்கு உடம்பு முடியல, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னா கிளாஸே கேட்க முடியாது. கிளாஸ் கேட்கறதோட உன்னுடைய புராணம், உன்னுடைய போராட்டம் உள்ளுக்குள்ளே பெரிய போராட்டமாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம யோகாலாம் கூட பண்ணது எதுக்கு பண்ணோம்? உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ ஸ்தூல சரீரத்திற்கு ஆரோக்கியம் தேவை, ஃபிட் கண்டிஷன் தேவை, உடல் வலிமை தேவை. அதனால் நல்ல சாத்வீகமான உணவு, சத்தான உணவை நாம் சாப்பிட்டு உடம்பை கரெக்டாக வச்சுக்கணும்னு சொல்லுது. அதுக்கு அடுத்தது புத்தி, தேரோட்டி. இந்த எஜமானனை ஒழுங்காக எடுத்து செல்ல வேண்டும் என்றால் மார்க்கம் இதுதான் என்ற நிச்சயம், அந்த சாத்திய நிச்சயம், ஞானம் தெரிய வேண்டும். அவருக்கு டிரைவிங்கே தெரியலன்னா என்ன ஆகிறது? ஃபஸ்ட்டு அவருக்கு டிரைவிங் தெரியணும், அந்த இடம் தெரியணும், எல்லாமே தெரியணும். ஸோ புத்திக்கு மோட்சம் அடைய இதுதான் சாதனம் என்ற விவேகம் தேவை. என்ன விவேகம்? தேர்ஃபோர் விவேகம் ஈக்குவல் டு வந்துட்டிங்களா திருப்பி பழைய இடத்துக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. விவேகம்னா அறிவு. அந்த எந்த அறிவு அப்படின்னா நித்திய அனித்திய வஸ்து விவேகம். நித்திய அனித்திய வஸ்து விவேகம் தேவை. இது எதனால் அடைய முடியும் என்ற அறிவு புத்திக்கு இருக்க வேண்டும். அந்த அறிவு இல்லை என்றால் யாரிடம் உள்ளதோ அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக டிரைவர்ஸ்க்கெலாம் அந்த இதுவே இருக்காது. வழி எங்கன்னு போய் அதில் கேட்கறதுல ஒரு இது இருக்கும். ஆமாம், ஈகோ இருக்கும். அதெல்லாம் நம்ம புத்திக்கு இருக்கக்கூடாது. ஸோ புத்தி வாழ்க்கை லட்சியத்திற்கு என்ன மார்க்கம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக புத்திக்கு விவேகம், சாரதிக்கு இப்படிதான் போக வேண்டும் என்ற அறிவு இருந்தாலும் அவருக்கு அறிவு இருக்கு, புத்திக்கு அறிவு இருக்கு. குதிரையின் கடிவாளம் இல்லைன்னா குதிரை இப்படிதான் வண்டியை போய் சேர வேண்டும், அதோட இஷ்டப்படி தான் நம்ம போனோம். அதுக்கு குதிரைக்கு கடிவாளம் இல்லை அப்படின்னா அது இஷ்டத்துக்கு தான் அது போவோம். சாரதி இஷ்டப்படி வண்டி ஓடாது. எனவே சாரதியின் புத்தியின் ஞானம் எங்கே போக வேண்டும் என்று சாரதியின் கையில் கடிவாளம் இருக்க வேண்டும். அதுபோல நம் அறிவில் சாத்தியம் மட்டும் போதாது, அதை அடைய மனம் புத்தி வசம் கட்டுக்குள் இருக்க வேண்டும். மனசு புத்தியோட வசத்தில் இருக்கணும். நிச்சயமாக புத்தி தீர்மானம் செய்வது. மனம் என்ன ஆகும்? புத்தியோட இது நம்ம தத்துவபோதத்தில் என்னன்னு பார்த்தோம். புத்தியோட லட்சணம் நிச்சயாத்மிகா புத்தி. மனசோட இது என்னது? சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹ. அது எப்பயுமே டைலமாவிலே இருக்கும். மனசு செய்யலாமா செய்யவானாவா, போகலாமா போகலாவானாமான்னு. ஆனால் போகணுன்றதுக்கும் செய்யணுன்றதுக்கும் போகவானான்றதுக்கும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எது முடிவெடுக்கும் அப்படின்னா புத்தி தான் முடிவெடுக்கும். நிச்சயாத்மிகா புத்தி அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ நம் அறிவில் சாத்தியம் மட்டும் போதாது, அதை அடைய மனம் புத்தி வசம் கட்டுக்குள் இருக்க வேண்டும். செய்வது மனம், நிச்சயம் பண்ணுறது யாரு? புத்தி. அதை செய்யறது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மனசு. மனம் ரெடியாக புத்தியின் கையில் இருக்க வேண்டும். அது எல்லாம் சரியாக இருந்து பாதை சரியாக இல்லைன்னா, பாதை என்பது நம்ம என்னன்னு பார்த்தோம் ஏற்கனவே, விஷயம்னு பார்த்தோம்.
இந்த இந்திரியங்களால் அனுபவிக்கப்படுகின்ற விஷயம் அப்படின்னு பார்த்தோம். எந்த பொருளுடன் விவகாரம் செய்யுமோ அது சரியானதாக நல்லதாக இருக்க வேண்டும், நல்ல பாதையாக இருக்க வேண்டும். ஆனால் தான் நம்ம பகவான்கிட்ட என்ன கேட்குறோம்? இறைவா, என்னை நல்ல பாதையில் எடுத்துன்னு போய் விடு. ஆரோக்கியமான உடலும் நல்ல பாதையில் அறிவு உடைய புத்தியும் கட்டுப்படுத்தப்பட்ட மனதுடன் இந்திரியத்துடன் ஒருவன் வாழ்க்கையை அமைத்தால் தஸ்ய ஏவம் இதம் ஆப்யம், அவர்கள்தான் இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்று கூறுகிறார். இனி ஸ்லோகத்தினுடைய பொருள். ஆத்மானம் ரத்தினம் பிரவீத்தி நிகமஹ. ஆத்மானம் இந்த ஜீவாத்மானம், அதாவது ஜீவாத்மாவை, ரத்தினம் பயணி, ரதத்தின் அமர்ந்து இருப்பவர், பிரவீதி கூறுகிறார், நிகமஹ வேதஹ. நிகமம்னா வேதம். வேதமானது இந்த கட உபனிஷத்து, தேர்ஃபோர் வேதமானது ஜீவாத்மாவான ரதத்தில் அமர்ந்து செல்லும் பயணி என்று கூறுகிறது. புத்திம் ச தத் சாரதிம், புத்தியை தத் சாரதி தேரோட்டியாக நிகமகா பிரவீதி வேதமானது கூறுகிறது. புத்தியை தது தஸ்ய ரதஸ்ய சாரதீம், புத்தியை தேரோட்டியாக கூறுகிறது. தேகம் ஸ்யந்தனம், ஸ்யந்தனம் அப்படின்னா ரதம்னு பேர். ஸ்யந்தனம் அப்படின்னா ரதம். தேகத்தை, அதாவது ஸ்தூல தேகம், தேகம் தேருக்கு உதாரணமாக கூறுகிறது. இந்திரியாணி துரகான், இந்திரியாணி 5 ஞானேந்திரியங்கள், துரகான் அப்படின்னா குதிரை, அஸ்வம், சப்தாதி தத் கோச்சரம், கோச்சரம் அப்படின்னா பாதை, தது கோச்சரம் அப்படின்னா குதிரை செல்லும் பாதை, சப்தாதி அப்படின்னா விஷயங்கள், சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் முதலிய விஷயங்கள். அப்படின்னா என்ன? சப்த ரூப ரச ஸ்பரிச ரூப ரச கந்தம் அப்படின்னா கண்ணால் பார்க்கும் திறன், காதால் கேட்கும் திறன், நாவால் ருசிக்கும் திறன், தோலால் ஸ்பரிசிக்கும் திறன், காதால் கேட்கும் திறன். இந்த திறனுக்கு பேரு விஷயங்கள்னு பேர். ஸோ சேதகா பிரக்ரகம், இந்த பிரக்ரகம் அப்படின்னா கடிவாளம் அப்படின்னு பேரு. சேதகான மனம், சேதகான மனம், சேதனம் அப்படின்னா மனம்னு அர்த்தம். ஏன் அதுக்கு சேதனம்? அது ஆத்மாவை சார்ந்து இருக்கிறது, ஆத்மாவினுடைய உணர்வினுடைய பிரகாசத்தை கொண்டு இருக்கின்றது, ஆத்மாவை போலவே அது நினைத்து கொண்டு இருக்கிறது. தேர்ஃபோர் மனதை இந்த கடிவாளமாகவும், இதுவரை 6 உதாரணத்தை நாம் பார்த்தோம். மனதை கடிவாளமாகவும், விஷயங்களை பாதையாகவும், இந்திரியங்களை குதிரையாகவும், புத்தியை தேரோட்டியாகவும், சரீரத்தை தேராகவும், ஜீவாத்மாவை ரதத்தின் அமர்ந்திருக்கும் பயணியாகவும் வேதமானது கூறுகிறது. இந்த கடோபனிஷத்தில் உள்ளபடி இந்த உதாரணம் மூலம் என்ன சாதனைகள் கிடைக்கிறது என்று விளக்கப் போகிறார். ஆதரேன யக, ஆதரேன மிக மிக கவனத்துடன் முழு ஈடுபாடு செய்தவனாக, யக எந்த ஒருவன், எந்த ஒரு சாதகன், தேர்ஃபோர் எந்த ஒரு சாதகன் முழு ஈடுபாட்டுடன் கவனத்துடன் என்ன செய்யணும்? இமான் வஸ்யாம் தனோ யாத்மவான், இமான் வஸ்யான் தனோத் ஆத்மவான்னு நம்ம பிரிக்கணும். யக ஆத்மவான், எவன் தன்னை கட்டுப்படுத்தியவனாக. இமான், இங்க ஆத்மவான்னா, ஆத்மவான்னா மனசுன்னு அர்த்தம், மனதை கட்டுப்படுத்தியராகன்னு அர்த்தம், குழப்பிக்க கூடாது. இமான் வஸ்யான் தனோதி, இமான் இந்திரிய கூட்டங்களை, வஸ்யான் தனோதி வசீகாரம் செய்கிறானோ அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்வசப்படுத்துகிறானோ. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா. இப்படியே பாடிந்தா சாப்பாடுக்கு டைம் ஆகுது.
அதே தான். யார் அந்த மனிதன்? நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். யார் அவன்? அவன்தான் மகான், அவன்தான் சன்மார்க்கத்தை கையில் கொண்டவன். சரி, இமான் வஸ்யான் தனோதி, இந்த இந்திரிய கூட்டங்கள் தனோதி என்ன பண்றான்? தன் வசப்படுத்தியவனாக அவன் ஆகின்றான். எவன் தன்னை கட்டுப்படுத்தியவனாக இந்திரிய கூட்டங்களில் தன்வசம் படுத்தியவனாக செய்கிறானோ. எப்படி? ஆதரேன, முழுமையாக. இதை எதை கூட நம்ம மேட்ச் பண்ணணும்? இந்திரியத்தை கட்டுப்படுத்தி தன்னுடைய வசத்தில் வச்சிருக்கிறவன் யாரு? அந்த தன் வசத்தில் வைத்திருக்கின்ற அந்த தன்மையோட பேர் என்ன? சாதன சதுஷ்டயம். அதுல எத்தனாவது? சாதன சதுஷ்டயத்துல எத்தனாவது வருது? சமாதி ஷட்க சம்பத்தில எத்தனாவது? சமஹா. சமஹா என்றால் மன கட்டுப்பாடு, தமஹா என்றால் இந்திரிய கட்டுப்பாடு. அதை தான் இந்த இடத்துல மறைமுகமா சொல்றார். யாரு? இந்த சமாதி ஷட்க சம்பத்தில மூன்றாவதாக வருகின்ற அந்த இரண்டாவதாக வருகின்ற விஷயத்தில் தமஹா அப்படின்ற விஷயத்தை யார் ஒருவன் கைவர பெற்றானோ. எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா இல்லை, ஆதரேன, முழுமையாக. அவன்தான் யக ஆத்மவான் சன், தன்வசம் இருந்தவனாக அவனை கட்டுப்படுத்தியவனாக செய்கின்றான். ஆத்மவான், தன்னை இழக்காதவன் என்று பொருள். எந்த சூழலிலும் தன்னை இழக்காதவன், சூழ்நிலைக்கு அடிமையாக ஆகாதவன். அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் மாற மாட்டான், அவனுடைய லட்சியமும் மாறாது. அது மாதிரி அவர் யூட்டர்னும் போட மாட்டார். சூழ்நிலை நம்மை நிர்ணயிக்காமல் நாம் சூழ்நிலையில் இருத்தல் வேண்டும். மோகவசமாக இருக்கக்கூடாது, மோகவசம் ஆகாமல் இருத்தல். மோகம்னா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மோகம்னா என்ன? பொய்யை உண்மையாக நம்புவதும் உண்மையை பொய்யாக நம்புவதும். எது உண்மையிலேயே இல்லையோ, இல்லாத ஒன்றுத்துக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறது மோகம். ஸோ நம்மிடத்தில் நாம் இருப்பது ஆத்மவான். இதுக்கு எக்ஸாம்பிள் சுகபிரம்ம கதையை சொல்கிறார் ஆச்சாரியன். இவர் சொல்லலை, நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த சுகபிரம்மத்தை இந்த ஜனகர நாடி நம்ம வியாசர் அனுப்பி வைக்கிறார். சுகபிரம்மம். சுகபிரம்மம்லாம் பார்த்துருக்கீங்களோ? யார் அவர்? கிளியோடைய மூக்கு, அந்த கிளியோட உருவத்தில் தலை அவருக்கு கிளி மாதிரி இருக்கும் சுகபிரம்மம். அவரை ஜனகர்கிட்ட போய் நீ போய் பாடம் கற்றுனுவாப்பா அப்படின்னு யார் அனுப்புகிறாரு? வியாசர் அனுப்புகிறார். வியாசருக்கு தெரியாத பாடமா? அப்பயே கரெக்டு தான் போலுது, அப்பா சொல்கிறத புள்ள கேட்காதுன்னு. ஸோ அனுப்பிச்சி வைக்கிறார். எதுக்கு? ஞானம் அடைவதற்கு. அதுக்கோசம் அனுப்பலை, ஞான நிஷ்டை அடைவதற்கு அனுப்புகிறார். ஏற்கனவே ஞானம் இருக்குது அவர்கிட்ட. அவருக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறார். யாருக்கு வைக்கிறாருன்றது லாஸ்ட்டாக தெரிஞ்சுப்போம். ஒரு டெஸ்ட்டு வைக்கிறார். ஒரு பெரிய அவருடைய அந்த ஜனகர் எப்பேற்பட்டவர்? அவர் ராஜாவா இல்லை தனியாக காட்டில் ஆசிரமம் வச்சுருக்காரா? பெரிய ராஜா, அவ்வளோ பெரிய ராஜா அவர். அவர் ராமருக்கு சித்தப்பா தானே அவர்? ஓ இல்லை, மறந்துச்சேன், நல்லா கேட்டேன். ஸோ அவர் இவர்கிட்ட சுகபிரம்மத்துக்கிட்ட ஒரு கிண்ணம், அதுக்கு நிறைய ஃபுல்லாக எண்ணெயை கொடுத்துட்டு நீ என்னுடைய அரண்மனையை 3 முறை சுற்றி வான்னு கொடுக்குறார். அதோடு விட்டார் அவர். நடுவில் நிறைய கேளிக்கைகள், நிறைய டான்சஸ்ஸு, ஊர்வசி, ரம்பை, அப்சரசு, இவங்கெல்லாம் ஒரு நல்ல நாட்டியம், அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு, நல்ல பொழுதுபோக்கு, இதெல்லாம் அந்த அந்த ஆசிரமத்தை சுற்றி நிறைய நடந்துனே இருக்கு. இவர் அந்த ஆசிரமத்தில் 3 சுற்றி வந்துட்டார். அதெல்லாம் வேடிக்கை பார்த்துன்னு கீழே கால் தடுத்து கை தடுத்து லாஸ்ட்டாக அந்த கிண்ணத்தில் என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காது தானே. நம்ம போனால் அப்படி இருக்கும். ஆனால் அவரோட கிண்ணத்தில் ஒரு துளி கூட எண்ணெய் அப்படி கூட தழும்பலையாம். அவர் அந்த கிண்ணத்தை கையில் வச்சுட்டு
அந்த அரண்மனையை 3 சுற்றி வந்தார். இது நடுவில் எவ்வளோ ஆர்ப்பாட்டம், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பொழுதுபோக்கு, எவ்வளோ களிப்பு எல்லாமே அதில் இருக்கு. ஆனாலும் கூட அதெல்லாம் எதையும் பொருட்படுத்தாமல் அவர் இந்திரியத்தை தன்வசம் வைத்து மனதை சமஹா என்று சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டில் வச்சு அவர் சுற்றிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஜனகர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சிறப்பு, உங்களுடைய ஞான நிஷ்டை, உங்களுடைய வைராகியம், உங்களுடைய இந்த ஸ்திரத்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாரும் இவரிடம் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். அவங்க அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாரையும் எடுத்துன்னு வந்து இவரு கையில் விட்டாராம். அதுபோல அந்த விஷயம் அவருக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது பாதிக்காமல், என்ன நடந்தாலும் சரி அவர் எடுத்த கொள்கையில் அவர் எதுவுமே மாறவே இல்லை. மனக்கட்டுப்பாடு இன்ன பண்ணால் என்ன கிடைக்கும், மோகநாசமாகும். விதவிதமான பொருட்கள் இந்திரியங்கள் கவர்ந்தாலும் அந்த சுகபிரம்மம் ஞான நிஷ்டையால் தன்னை எந்த சூழ்நிலையிலும் இழக்கவில்லை. அதுதான் ஆத்மவான் என்று பொருள். ஆத்மா என்றால் இவ்விடம் மனம், ஆத்ம தரிசனம். அதாவது இந்த ஆத்மா தன்வசம் வைத்தவனாக, இந்த மனதை தன்வசம் வைத்தவனாக என்ன செய்ய வேண்டும், இமான் இமான் வஸ்யான் தனோதி, வஸ்யான் தனோதி, அவன் இந்திரிய கட்டுப்பாட்டுடன் அந்த இந்திரியங்களை, இந்திரிய கூட்டங்களை தன்வசப்படுத்த வேண்டும். இப்படி செய்வதற்கு தஸ்ய ஏவ, அவனுக்குத்தான் இதம் பதம் சுககணம் ஆப்யம். தஸ்ய ஏவ ஆப்யம் என்றால் அவனுக்கு தான் அடையப்படும். எது அடையப்படும், அடைதல் என்பது அவனுக்குத்தான் முடியும். எதை அடைதல், இதம் பதம், இந்த பதத்தை. நம்ம பதம்னா என்னன்னு பார்த்தோம், நித்யானந்த சுகம் பதம். பதம்னா மோக்ஷம், பூரண மன நிறைவு. அது எப்படிப்பட்டது, சுககணம். கணம் அப்படின்னா ஸ்வரூபம், சுககணம் அப்படின்னா சுகஸ்வரூபம். கணம் அப்படின்னா திக்குன்னு அர்த்தம். இருக்கிறதுல ரொம்ப திக்கு எது தெரியுமா, இருக்கிறதுல ரொம்ப திக்கு எது பஞ்சபூதத்திலேயே, இருக்கிறதுல ரொம்ப திக்கு ஆகாசம். அதனால தான் அதில் இருக்கிற நெருப்பு, அதில் இருக்கிற உஷ்ணம், அதில் இருக்கிற கூலிங், அதில் இருக்கிற தண்ணி, அதில் இருக்கிற மண், இது எதுவும் அதை விட்டு நீங்கிறதே இல்லை. உங்களால் ஆகாசத்தை விட்டு தள்ளி நில்லு பாருங்களேன், பார்க்கலாம். நெருப்பை விட்டு தள்ளி நிற்கலாம், தண்ணியை விட்டு தள்ளி நிற்கலாம், காற்றை விட்டு தள்ளி நிற்கலாம், மண்ணை விட்டு கூட தள்ளி நிற்கலாம். ஆகாசத்தை விட்டு தள்ளி நில்லுங்களேன், எப்படி தள்ளி நிற்க முடியும்? இருக்கிறத நீ ஆகாசம் தான், அது லிமிட்டே கிடையாது. இருக்கிறதுல அதுதான் கெட்டியாக இருக்கிறதுனால தான் இது எதையும் விடலை. அது ஸோ இந்த சத்தியமான பதமானது தஸ்ய ஏவ, சாத்தியமான பதமானது தஸ்ய ஏவ ஆப்யம், அவன்தான் அடையப்படும். அது எது என்று மீண்டும் விளக்குகிறார். பாரம் பரம் ஹி அத்வனஹ. அத்வனஹ அப்படின்னா பாதை, அத்வனஹ பாரம் அப்படின்னா பாதையின் மறுபக்கம். அவன் ஆரம்பிச்சிருக்கான், இப்பதான் அவன் அடைய வேண்டிய மறுபக்கம் எது, மோட்சத்தை அவன் அடையணும். அந்த பாதையின் மறுபக்கம் மோட்சம். நாம் பயணம் செய்யும் முடிவுதான் அந்த அத்வனஹா பாரம், பாதை. எப்படிப்பட்டது, பரம், அது மேலான சுகம். யாருக்கு முடியும், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தியவர்களுக்கு தான் முடியும் என்று முடிக்கிறார். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.
ஓம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் கி.